திமுக ஆட்சியில் நீலகிரி தொகுதி எந்த வளர்ச்சியும் பெறவில்லை என்றும், வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டு வராமல் இந்த தொகுதி எம்பி ராசா கடவுள்களையும் பெண்களையும் ஏளனமாக பேசுவதையுமே வழக்கமாக கொண்டுள்ளார் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சாடியுள்ளார். அதாவது ஏழைகளிலிருந்து நடுத்தர வர்க்கத்துக்கு உயர்ந்தவர்கள் மட்டுமே 25 கோடி பேரை ஏழைகள் இல்லாத நாடாக ஆக்கியிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதேபோல அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், எல்லா வீட்டுக்கும் கேஸ் கனெக்ஷன் திட்டம், வீட்டு வீடா ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனா இங்க இருக்கிற திமுகவுக்காரங்க அதை முறையாக பயன்படுத்தாமல், அதை முறையாக செயல்படுத்தாமல், மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை சரியாக கையாளத்தனத்தான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால இன்றைக்கு மக்கள் குடி தண்ணீருக்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதான திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் இந்த நாட்டில் பஞ்சம், குடிநீர் பிரச்சனை நிறுவுவது என்பது இயற்கை. அதாவது திமுகவினுடைய சாபக்கேடு இந்த ஊருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. திமுக ஊழல்வாதிகள், திமுக கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க, திமுக லஞ்ச லாவண்யம், இதுதான் திமுக. அவர்கள் கடுமையான உழைப்பாளிகள். அவர்கள் உழைக்கின்ற மக்களை கொச்சப்படுத்தி ராஜா மாதிரி அவர்கள் மக்கள்லாம் ஊழல் செய்யவில்லை. மக்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு சேவை செய்பவர்களை, குறிப்பாக இந்த ஊரை சேவை செய்பவர்களை அவர்கள் தரைக்குறைவாக பேசுவது, தாய்மார்களை பேசுவது, விவசாயிகளை பேசுவது, கடவுள்களை பேசுவது, புரட்சி தலைவரை பேசுவது, அருந்ததின மக்களை, இதுதான் இந்த ராஜாவுடைய ஒரே ஒரு அஜெண்டாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொகுதியை மேம்படுத்தவில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.